உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக தேவன் எல்லாமே செய்து கொடுப்பார். உங்களுக்காக தேவன், உங்களுக்குன்னா தேவன் எல்லாமே செய்து கொடுப்பாருங்க. எனக்குன்னா தேவன் எல்லாமே செய்து கொடுப்பாரு. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனை பார்ப்பீங்க. இது என் பொண்ணு, இது என் பையன், அதற்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் அப்படின்னு அவர் வந்திருக்கார். இது என் பொண்ணுக்காக, இது என் பையனுக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சபைனா, ஒரு சபையோடைய தலை யார்? இயேசு தான். இப்போது ஒரு வீட்டில் தலைவர் யார்? கணவர் தான். கணவருக்கே தலை யார்? இயேசு தான். அப்போது தலைவராக இருந்தால், ஒரு தலையாக இருக்கும் இயேசு, தலைவராக இருக்கும் இயேசு உங்கள் வீட்டுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். உங்கள் வீட்டுடைய பிரெட் வின்னர், என்ன வேணால் செய்து கொடுப்பார். உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே அவர் செய்து கொடுக்க ரெடிங்க. அதனால் கவலைப்படாதீங்க. அவர் எல்லா பொறுப்பையும் அவர் எடுத்துக்க ரெடி. அது செய்வாரா, இது செய்வாரா, எல்லாமே செய்வார். கவலையை விட்டுடுங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் தேவனை நம்பலாம். கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை நீங்கள் வச்சுருக்கீங்களே, கண்டிப்பாக அவர் எல்லாத்தையும் செய்து தருவார். சரிங்களா? கண் மூடிக்கிட்டு நீங்கள் தேவனை நம்பலாம். ஒரு நாள் நம்ம ஏசு இருக்காங்கள்ல, லூக்கா 5 எடுத்து படித்து பாருங்களேன். அவர் கெனேசரேத்து பீச்சுக்கு போகிறார். கெனேசரேத்து பீச்சில் எதுக்கு போனார்னா, பிரசங்கம் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. அந்த டைம் நம்ம சீமோன் பேதுருடைய போட்டை யூஸ் பண்ணார், அதில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணார். ஆனால் நம்ம சீமோன் பேதுரு அங்கே மீன் கிடைக்காம கவலைப்படும் போது இவர் என்ன சொல்கிறாரு, நான் வரேன், நான் உன் போட்டில் ஏற போகிறேன், நான் உனக்கு மீன் பிடிச்சி தரேன் வான்றார். நம்ம இயேசுடைய வளர்ப்பு அப்பா உங்களுக்கே தெரியும். அவர் ஒரு கார்பெண்டர், அவர் ஒரு தச்சர். ஏசு எத்தனை சேர் பண்ணார் தெரியல, ஏசு எத்தனை பெஞ்சு, எத்தனை டேபிள், எத்தனை டோரு, எத்தனை கதவுகள் பண்ணார்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. இவருக்கு அனுபவ அறிவே கிடையாது. இவங்க குடும்பம் மீனவ குடும்பம் கிடையாதுல்ல. ஆனால் நம்ம பேதர்கிட்ட சொல்கிறாரு, நான் செய்வேன், நான் எனக்கு செய்ய தெரியும், வா மீன் பிடிச்சி தரேன், வா போலான்றார். போட்டில் ஏறுறாரு. ஆனால் பேதருக்கு மனசே இல்லைங்க, சுத்தமாக மனசு இல்லை. நடாது அவனுக்கு எப்படி தெரியும்? பிரசங்கி யாராவது தான் தெரியும். யாரோ ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறாரு, மீன் பிடிச்சி தரேன்றாரு. இவருக்கு பைபிள் பற்றி தானே தெரியும், இவருக்கு எப்படி மீன் பிடிக்க தெரியும்? சரிங்க, நீங்கள் சொல்கிறதுனால நான் வலை போடுறேன். வலையை போட்டால் அவ்வளோ மீன் வருது. நம்ம ஏசு இருக்கார்ல, எல்லாமே தெரியும் அவருக்கு. எது என்ன வேணாலும் அவருக்கு தெரியும். சரிங்களா? இது இயேசுக்கு தெரியுமாங்க, அது இயேசுக்கு தெரியுமாங்க, எல்லாமே தெரியுங்க. சரிங்களா? மீன் பிடிச்சி கொடுத்தாரு பாருங்க, 2 போட்டு அவிழ்ந்துடுமோன்னு பயந்தாங்க. அவ்வளோ மீன் பிடிச்சி கொடுத்தாரு. நம்ம இயேசுக்கு தெரியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே யாவையும் செய்து தருவார். அவரை நம்பி நீங்கள் எல்லாமே அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். சரிங்களா? உங்களுக்காக, எனக்காக, உங்களுக்குன்னா அவர் செய்வாருங்க. அவ்வளோதாங்க. அவர் பொண்ணுக்குன்னா அவர் செய்வார், அவர் பையனுக்குன்னா அவர் செய்வாருங்க. யாவற்றையும் செய்து கொடுப்பார். அதுவும் சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க பா. உங்கள் பிள்ளைக்காக எது வேணால் செய்து கொடுப்பீங்க, யாவையும் செய்து கொடுப்பீங்க. உங்கள் பொண்ணுக்காக, உங்கள் பையனுக்காக யாவையும் செய்து கொடுப்பீங்க. நன்றி அப்பா. சாமி, எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளை
எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. பற்றி எரிகிற இடத்துல வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். பரலோகத்துக்கே அனுப்புங்க. நாங்களும் பரலோகத்துக்கு வரதான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்தில் போட்டுருங்க. கழுவப்படாத பாவங்களை உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. சாமி, உமக்கு நன்றி அப்பா, சோத்திரம் அப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் 2வது தடவை வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுது அப்பா, உங்களுக்கு சரிசமமான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் இருக்கிற உங்களை பார்க்க, உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை, அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. பாப்பா, சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தமாக வாழ்கிறதுக்கு கூட உங்கள் உதவி தான் தேவை. மனிதர்களால் சுத்தமாக வாழ்கிறது கஷ்டம்பா. நீங்கள் தான், அதற்கும் நீங்கள் தான் உதவி செய்யணும்பா. அந்திகிறிஸ்து ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 7 வருட பிசாசு நடத்தும் ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. நீங்கள் 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. ஒரு நல்ல ஆட்சி செய்வீங்கப்பா. அந்த ஆட்சியை பார்க்க விரும்புகிறோம். எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.